15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைஸ் லட்சக்கணக்கில் யூ வில் earn more in the direct funds than in the regular fund. Nothing comes free in this world. யாரும் இங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்காக இல்லை, சமூக சேவை பண்ணுறதுக்காக யாருமே இல்லை, பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இன் ஃபியூச்சரில் டைரக்ட் ஃபண்ட்ஸுக்கும் ரெகுலர் ஃபண்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணுன்னா, இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண ஃபண்ட்ஸில் எது லாங்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் ஃபண்டு பக்கம் போகவே மாட்டீங்க. நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், இதை நானே சொல்கிறேன், அட்வைஸ் பண்ணிட்டு நான் சம்பாரிச்சுட்டு போயிடுவேன். எந்த இடத்துல என் பணம் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் டைரக்ட் ஃபண்ட்ஸ். டேரெக்டில் வர ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கு ரெகுலர் ஃபண்ட்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, அந்த ஃபீஸஸ் தான் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ரிட்டர்ன்ஸ் வைஸ் இதுதான் நிறைய இருக்குது அப்படின்னு தானே நமக்கு மார்க்கெட் பண்ணப்படுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ராங்காகவே அப்படி கிடையாது. ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது உங்களுக்கு டைரக்ட் ஃபண்ட்ஸில் அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி பேசினா அது லாஜிக்கே இல்லை. ரெகுலர் ஃபண்டில் வாங்கும் பொழுது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போனீங்கன்னா 0.25%. இங்கே டைரக்ட் ரவுட் எடுத்திங்கன்னா யூ டோன்ட் நீட் டு பே எனி டோல். பங்காளி டு நாட்டாமா டு பங்காளி. டைரெக்டாக ஃபண்ட் ஹவுஸுக்கு போகிறீங்க, இந்தாப்பா 10,000 எனக்கு ஃபண்டு கொடுன்னு டைரெக்டாக வாங்கிடுறீங்க. ரெகுலர் ஃபண்ட் இந்த பக்கம் வந்து டைரக்ட் ஃபண்ட் எடுத்தால் அப்ராக்சிமேட்டாக எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? மாதத்துக்கு 10,000 அவங்க போடுறது, ஒருத்தர் ரெகுலர் ஃபண்டில் போடுறாரு, இன்னொருத்தர் டைரக்ட் ஃபண்டில் போடுறாரு. 20 வருஷம் கழிச்சு அந்த ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 10 to 15 lakhs உங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் வித்தியாசம் வரும். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இந்த ஃபண்டோட பேர் என்ன இப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்குறோம். இதோட சேர்த்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக பார்க்கணுமா, அதோட அவசியம் என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க அது கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை நீங்கள் எப்போ பார்க்கணுன்னா, டைரக்ட் ஃபண்ட்ஸோ இல்லை ரெகுலர் ஃபண்ட்ஸோ இது ரெண்டும் வாங்கிறதுக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1% இருக்கும். அப்போ தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் பார்க்கணுமே தவிர, மற்றபடி எனி ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுக்கான அப்பர் லிமிட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அப்பர் லிமிட்டில் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கழிச்சது போக தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ். இந்த வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கழிச்சிட்டு பாக்கி இருக்கிற அமௌண்ட்டு தான் உங்களுடைய டெய்லி NAV. ஸோ அந்த ஃபண்டு வாங்கும்போது டைரக்ட் ஃபண்டுக்கு எப்போவுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, ரெகுலர் ஃபண்டுக்கு டைரக்ட் ஃபண்டை விட ஒரு 1% இல்லை 1.25% அதிகம். அப்போ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். மற்றபடி இது எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை பார்த்து மியூச்சுவல் ஃபண்டில் டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். சரி, இப்போ அந்த 1% வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இதில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாங் டேர்மில் போகும்போது இந்த 1% அப்படிங்கிறது ரொம்ப நம்ம கிட்டேருந்து நம்ம நிறைய ஒரு லேக்ஸ் கணக்கில் நம்ம வந்து கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் வந்து ரெகுலர் ஃபண்டாகவே இருந்தாலும் ஒரு ஃபண்டுக்கு வந்து 2 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது, இன்னொரு ஃபண்டுக்கு 1 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னா இங்கேயுமே அந்த 1% அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸை மேக் பண்ணும் இல்லையா? இப்போது ஷார்ட் டேர்மில் ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா 1% தானே அப்படின்னு தோணும். 20 வருஷம் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த 1% வந்து உங்களுடைய முதலீடுகளை பொறுத்து எண்ட் ரிட்டர்ன்ஸு உங்களுக்கு ஹியூஜாக ஒரு வேரியேஷன் இருக்கும். லட்சக்கணக்கில் இருக்கலாம், இல்லை ஈவன் இன் க்ரோர்ஸ் ஆல்சோ இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தி இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ மேக். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுதே இந்த பக்கம் செலவுகள் குறைஞ்சா இந்த பக்கம் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி செலவுகள் எவ்வளோ குறையுதோ உங்களுக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஃபண்டு எடுத்துப்போம். இப்போ ஒரு ஃபண்டு இருக்குது, ABC ஃபண்டு. அந்த ஃபண்டு வந்து ரெகுலராகவும் கிடைக்குது, டைரெக்டாகவும் கிடைக்குது. இப்போது நார்மலாக எந்த ஒரு ஃபண்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலுமே அந்த ரெகுலர் ஃபண்டுக்கும் டைரக்ட் ஃபண்டுக்கும் NAVயில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் எதனால் அப்படின்னு சொன்னால், NAV எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக கால்குலேட் பண்ணும் பொழுது டைரக்ட் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால NAV அதிகமாக இருக்கும். NAV அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெகுலர் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரெவன்யூ ஆர் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். அந்த குறையிறது இட் வில் reflect in your NAV. NAV குறைஞ்சதுன்னா அந்த பக்கம் ரிட்டர்ன்ஸும் கம்மியாக உங்களுக்கு வரும். ஸோ ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ் பார்க்கும்போது எப்போவுமே டைரக்ட் ஃபண்ட்ஸ் they are always better. அந்த 1% தானே அப்படின்னு நம்ம பார்க்காம அந்த 1%
20 வருஷத்துக்கு காம்பவுண்டிங் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருங்கிறத யோசிங்க. சரி, இப்போ நம்ம 1% அப்படிங்கிற பெர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தோம். இப்போ ஒருத்தவங்க வந்து ரெகுலர் ஃபண்ட், இந்த பக்கம் வந்து டைரக்ட் ஃபண்ட் எடுத்தால் அப்ராக்சிமேட்டாக எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபண்டுக்கும் இந்த ஃபண்டுக்கும் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும்? இப்போ அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா போடுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த 10,000 அவங்க போடுறது 20 வருஷம் கண்டினியூஸாக ஒருத்தர் ரெகுலர் ஃபண்டில் போடுறாரு, இன்னொருத்தர் டைரக்ட் ஃபண்டில் போடுறாருன்னு வச்சுப்போம். 20 வருஷம் கழிச்சு அந்த ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது மினிமம் ஒரு 10 to 15 lakhs உங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆமாம். இப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கு 1%ன்னு பார்த்தா 1,200 அந்த மாதிரி 1,200 1,300 தான் நமக்கு வரும். பட் அது காம்பவுண்ட் ஆகி வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, இந்த மாதிரி அது வளர்ச்சிக்கு மேலே வளர்ச்சி அது வேகமாக வளர்ந்துக்கிட்டு வரும்போது ஸோ இட் வில் பி அ ஹியூஜ் அமௌண்ட், எக்ஸ்போனென்ஷியல் growth அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1%ங்கிறது இட் க்ரோஸ் எக்ஸ்போனென்ஷியலி. இந்த வருஷம் 1%, அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 1% ப்ளஸ் another 1% growth, அதுக்கப்புறம் இந்த 2%ஓட காம்பவுண்டிங்கு ப்ளஸ் 1% growth, இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியலாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சூஸ் தி டைரக்ட் ஃபண்ட். ஏன்னா எண்ட் ஆஃப் த லாங் டேர்ம் பீரியட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 to 15 லட்சமாவது வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க சார், ரெகுலர் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது. இப்போ ஒரு ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 1 இல்லை 1.5 அப்படின்னு இருக்குன்னா இந்த 20 வருஷத்துக்கும் இந்த 1.5 அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா இல்லை நடுவில் மாறுமா சார்? நடுவில் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே இது வந்து ஒரு ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ் தான் தே வில் பிளான். ஓகே, ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு பர்சன்டேஜ் சொல்லிவிட்டு நாளைக்கு அது பர்சன்டேஜ் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அது யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இட் வில் பி இன் நெகட்டிவ். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஃபண்டுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன, ப்ரோக்கரேஜாக இருக்கலாம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், அந்த ஃபண்ட் மேனேஜரோட சேலரி, அப்புறம் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையுமே ஓவர் 20 year பீரியட் அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி ஓகே 20 வருஷத்துக்கு இவ்வளோ செலவாகுது எனக்கு. அப்போது 20 வருஷ செலவில் இன்ஃப்ளேஷன் ஆல்சோ வில் பி ஃபேக்டர்ட், ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி ஆல்சோ வில் பி ஃபேக்டர்ட். இது எல்லாமே ஃபேக்டர் பண்ணிவிட்டு ஓகே 20 வருஷத்துக்கு 1 crore ஆகுது எனக்கு இந்த எக்ஸ்பென்சஸ், டிவைட் தட் பை 20, 1 yearக்கு 1 yearக்கு இத்தனை பர்சன்டேஜ் வருது, இத்தனை அமௌண்ட் வருது, டிவைடட் பை 360 ஒரு நாளைக்கு எவ்வளோ. ஓகே, இதுதான், இதை வச்சு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் 99% அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாறாது. அந்த ஃபண்டோட என்டையர் லைஃப் டைமில் இட் ஒன்ட் சேஞ்ச். ரேர் கேசஸில் மாறலாம் டியூ டு பாலிசி சேஞ்சஸ் ஆர் டேக்ஸ் சேஞ்சஸ். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எப்போவுமே ஷேர்ஸ் வாங்கும்பொழுது தே டோன்ட் நீட் டு பே எனி டேக்ஸ். நாம் பே பண்ணுற மாதிரி செக்யூரிட்டிஸ் ட்ரான்சாக்ஷன் டேக்ஸ் அதெல்லாம் அவங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த புரோக்கர்ட்ட அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த புரோக்கர்ட்ட மட்டும் தே ஹவ் டு பே தி அமௌண்ட். இல்லாட்டி நிறைய நேரங்களில் அதுவும் ஃப்ரீ. இப்போ பேங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த ஃபண்ட் மேனேஜர் சேலரி ப்ளஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், நார்மலாக ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதுதான். இப்போ பிஸ்னஸ் ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வாடகைக்கு எடுக்கணும், இத்தனை பேருக்கு சேலரி தரணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இதெல்லாம் தான் அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சஸ். ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஆஃபீஸ் வாடகை, சம்பளம், எலக்ட்ரிசிட்டி பில்லு ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த ஃபண்டுலேருந்து கழிச்சிக்கிறாங்க. பிகாஸ் நோபடி டஸ் இட் ஃபார் ஃப்ரீ. யாருமே சரி ஓகே மியூச்சுவல் ஃபண்டு நான் போய் அங்கே வேலை செய்கிறேன் கடைசி காலத்தில் எனக்கு புண்ணியம் கிடைக்கும்லாம் யாரும் வர்றது கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஃபார் மணி அக்செப்டட். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கிவிங் தட் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். சரி, இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு இன்வெஸ்டர் சைட்லேருந்து நான் பார்க்கும்போது 10 to 15 லட்சம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேரெக்டே நம்ம போயிடலாமே அப்படின்னு நினைப்போம். இந்த சைடு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் பக்கம் இருந்து பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு ஃபீஸ். இப்போ டேரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசருக்கோ இருக்கக்கூடிய ஃபீ தான் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்கும்போது டேரக்ட் நிறைய கொடுக்குதா இல்லை வந்து ரெகுலர் நிறைய கொடுக்குதா சார்? எப்போவுமே டேரக்ட் தான் உங்களுக்கு நிறைய தரும். அந்த 1%ஓ 1.25% எதில் உங்களுக்கு வித்தியாசம் வருது அப்படின்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கான ஃபீஸ்
அண்ட் கமிஷன். அந்த 1% உங்ககிட்டேருந்து வாங்கி they will be giving it to the fund advisors or the mutual fund distributors. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாரும் நாளைக்கு உங்கள் சைடு உட்காந்து பார்க்க போகிறது இல்லை. சில அக்செப்ட் த ஃபேக்ட். அப்படி உட்காந்து பார்க்கும் பொழுது எனக்கு எது லாபம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு எது லாபம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா டைரக்ட் ஃபண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் சாய்ஸ். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், இதை நானே சொல்கிறேன், நிறைய கிளைண்ட்ஸுக்கு அதே தான் சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நான் சம்பாரிச்சிட்டு போயிடுவேன், பட் அவங்க சம்பாதிக்கணும் இல்லையா? எல்லாருமே அவங்கள வச்சு சம்பாரிச்சிட்டு இருந்தா எப்படி? அதனால் ஃப்ரம் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பணம் போடுறீங்க, எந்த இடத்துல என் பணம் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் டைரக்ட் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த சென்டிமெண்ட்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஐயோ நாம் இன்றைக்கி ரெகுலர் ஃபண்டில் போடலன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நன் ஆஃப் யூர் பிஸ்னஸ், ஃப்ராங்காகவே சொல்கிறேன். ஸோ கோ டு டைரக்ட் ஃபண்ட்ஸ், ஆல்வேஸ் கோ டு டைரக்ட் ஃபண்ட்ஸ். இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங், நீங்களே ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஆல்வேஸ் கோ டு டைரக்ட் ஃபண்ட்ஸ். கண்ணை மூடிட்டு அங்கே போயிடுங்க. சரி, இப்போ நம்ம அவங்க சைட்லேருந்து யோசிக்கல அப்படின்னாலும் நமக்கு சொல்லப்படுற விஷயம் அப்படிங்கிறது டேரக்டில் வர ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கு ரெகுலர் ஃபண்ட்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, அந்த ஃபீஸஸ் தான் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு, ரிட்டர்ன்ஸ் வைஸ் இதுதான் நிறைய இருக்குது அப்படின்னு தானே நமக்கு மார்க்கெட் பண்ணப்படுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ராங்காகவே அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு ஃபண்டுலேயே 2 வேரியன்ட் இருக்கும். இப்போது ஏபிசி ஃபண்ட் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஃபண்டுலேயே ஒரே ஃபண்டு தான், ஒரே ஃபண்ட் மேனேஜர் தான், எல்லாமே ஒன்று தான். பட் அதுலேயே ஒரு டைரக்ட் வேரியண்ட்டும் இருக்கும், ஒரு ரெகுலர் வேரியண்ட்டும் இருக்கும். அவங்க போடுற ஒர்க்கு இட்ஸ் த சேம் ஃபார் போத். இங்கே என்ன ஷேர் வாங்குறாங்களோ அதே தான் அங்கேயும் வாங்குவாங்க. இட் ஹேப்பன்ஸ் த சேம் திங். ஸோ அதனால் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது உங்களுக்கு டைரக்ட் ஃபண்ட்ஸில் அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி பேசினா அது லாஜிக்கே இல்லை. எப்போவுமே ஒர்க் இஸ் த சேம். பட் இந்த பக்கம் உங்ககிட்டேருந்து வாங்குகிற இந்த எக்ஸ்ட்ரா 1% இட் கோஸ் டு தி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஓகே, ஆர் புரோக்கர்ஸ். அந்த புரோக்கர்ஸ் ஒரு 0.75% எடுத்துக்கிட்டு, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது டேமேட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தே டேக் அரௌண்ட் 0.75%. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு 0.25 இல்லாட்டி 0.15 அந்த மாதிரி வரும். ஸோ பேஸ்ட் ஆன் தி இது ஃபண்டு. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. யூஆர் நாட் யூஸிங் அ புரோக்கர், யூஆர் நாட் யூஸிங் அ ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த சேனல்ஸ் வழியாக நீங்கள் போகாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போவீங்க, அவர் புரோக்கர்கிட்ட போவார், அந்த புரோக்கர் அதுக்கப்புறம் ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட வருவாங்க. ஸோ இதுதான் சைக்கிள். ஸோ நீங்கள் இப்படி ரெகுலர் ஃபண்டில் வாங்கும் பொழுது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போனீங்கன்னா 0.25% இங்கே, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் புரோக்கர்கிட்ட போவார் 0.75% அங்கே. ஸோ 0.25 + 0.75 1% ஆச்சா. அதுக்கப்புறம் அந்த டிமேட் சர்வீஸ் ப்ரொவைடர் வில் கோ டு தி ஃபண்ட் ஹவுஸ். இந்த ரூட் எடுத்திங்கன்னா 0.25 டோல் கட்டணும், அதுக்கப்புறம் 0.75 டோல் கட்டணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபண்டு வாங்குவீங்க. டைரக்ட் ரூட் எடுத்திங்கன்னா யூ டோன்ட் நீட் டு பே எனி டோல். பங்காளி டு நாட்டாமா டு பங்காளி. டைரெக்டாக ஃபண்ட் ஹவுஸுக்கு போகிறீங்க, இந்தாப்பா 10,000 எனக்கு காசை கொடு, எனக்கு ஃபண்டு கொடுன்னு டைரெக்டாக வாங்கிடுறீங்க. ஸோ யூ ஆர் அவாய்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர், யூ ஆர் அவாய்டிங் த புரோக்கர். யாருமே இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபண்ட் ஹவுஸ்லேயே போய் வாங்குறதுனால 1% உங்களுக்கு சேவிங்ஸ், ரைட்? இதுதான் லாஜிக், இதுதான் நடக்கிறது, சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ அந்த 1% சேவிங்ஸு 1 இயரில் பார்த்தா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். என்னடா இது தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதீங்க. ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் அந்த 1%ஓட காம்பவுண்டிங் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு நார்மல் ஃபண்டில் 9% ரிட்டர்ன்ஸ்னால் இந்த ஃபண்டில் 10% வரும் ரிட்டர்ன்ஸ். அந்த 1% சேவிங்ஸ் வில் ரிஃப்ளெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி இன் யோர் இது. இப்போ நீங்கள் பார்க்கணும், இப்போது இன் ஃப்யூச்சரில் டைரக்ட் ஃபண்ட்ஸுக்கும் ரெகுலர் ஃபண்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண ஃபண்ட்ஸில் எது லாங்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஃபண்டை ஓப்பன் பண்ணி அதில் டைரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்னு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் ஃபண்டு பக்கம் போகவே மாட்டீங்க. சரி, இப்போ ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணும்போது இது டைரக்ட் இது ரெகுலர் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நேமில் இருக்கக்கூடிய டைரக்ட் ரெகுலர் அது மட்டும் தானா, அதை தாண்டி வேறு ஏதாவது ஃபேக்ட்ஸ் இருக்கா? அவ்வளோதான். அந்த பேர்லேயே டைரெக்டாக போட சொல்லிட்டாங்க செபியில். ஓகே, உன் ஃபண்டு என்னவோ அதை நீ பேர்லேயே போடணும்.
டிவிடெண்டா இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் இந்த நேம், டைரக்ட் ஃபண்டா இட் ரிஃப்ளெக்ட் இந்த நேம், க்ரோத்தா அது ஃபண்டிலே வரணும், ரெகுலராக அது ஃபண்டிலே வரணும். மக்கள் யாரும் இங்கேருந்து இது போய் 10 ஸ்க்ரீனு 15 ஸ்க்ரீனு தாண்டி அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு யாரும் நேரம் இல்லை. அந்த ஃபண்டு நேம் சொல்கிறாங்களா, அது சொன்ன உடனே தெரியணும் என்ன ஃபண்ட் ஹவுஸு, என்ன ஃபண்டு, என்ன லாஜிக்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இது ரெகுலராக டைரெக்டாக, அதுக்கப்புறம் க்ரோத்தா இல்லை டிவிடெண்டா இல்லை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டா, எல்லாமே உங்களுக்கு பேரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இட்ஸ் so easy. So if you use a financial advisor, அந்த financial advisor உங்களுக்கு எது ரைட்டுங்கிறத பார்ப்பாங்க. நாமளாக போய் சர்ச் பண்ணோன்னா எல்லோரும் கூகுளில் போடுறது இது எல்லாத்தையும் பார்த்து தான் நாம் இது பண்ணுவோம். அப்புறம் எல்லா ஃபண்டு கம்பெனியும் நாங்கள் தான் பெஸ்ட்டும்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் அது வந்து இட்ஸ் ஜென்ரிக். ஓகேவா, அது ஒரு தலைவலி மாத்திரை மாதிரி. நாம் போயிட்டு மருந்து கடைக்கு போயிட்டு ஒரு தலைவலி மாத்திரை போடுறோம் இல்லையா, அது அந்த மாதிரி. இது வந்து ஃபைனான்ஷியல் அட்வைஸ்ட்டு போகிறது வந்து போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்குண்டான மாத்திரையை கரெக்டாக சாப்பிட்றது. ஓகே, இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்தாலும் மெடிக்கல் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா மாத்திரை வாங்குறதா இருக்கலாம். இது என்னப்பா நான் போய் மருந்து கடைக்கு போய் டேரெக்டாக வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். பட் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக இருக்கும் இந்த பிளான். என்னோடய ஃபைனான்ஷியல் கோல்ஸ் இது, ஒரு 5 வருஷம் கழித்து என்னோடய ஃபைனான்ஷியல் கோல் இது, என்னுடைய லாங் டேர்ம் கோல் இது, ஷார்ட் டேர்ம் கோல் இதுன்னு அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபண்டை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தர்றதுக்கு தான் அந்த 1% ஃபேஸ். நத்திங் கம்ஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. யாரும் இங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்காக இல்லை, சமூக சேவை பண்ணுறதுக்காக யாருமே இல்லை. சரியா, எல்லாருமே பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். ஓகே, பட் there is a limit to how people learn. ஏமாற்றாமல் அந்த கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி 1% மேக்ஸிமம் அதுக்குள்ளார வாங்கிட்டால் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழித்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வைஸ் லட்சக்கணக்கில் யூ வில் earn more in the direct funds than in the regular funds. சரி, இப்போ நான் வந்து ஒரு அட்வைசரியும் நான் வந்து பார்க்க போகிறதில்ல, எம்எஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் பார்க்க போகிறதில்ல. இப்போ நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரெக்டாகவே அவங்க சூஸ் பண்ண வேண்டியது டைரக்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஓகே, ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் நான் வந்து பணத்தை போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இஃப் யூ ஆர் தேர், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வில் பி வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஈஸி. ஏன்னா நீங்கள் அந்த ஃபண்டு நேமில் பார்க்க வேண்டியது நிஃப்டி 50ங்கிற ஒரு நேமு, டைரக்ட். இது ரெண்டும் ஒரே ஃபண்டு நேமில் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக அப்படி இன்வெஸ்ட் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ நிஃப்டி 50 டைரக்டு க்ரோத்னா எவ்வளோ டிவிடெண்ட் வருதோ அது எல்லாத்தையும் அவங்க ஃபண்டுலேயே மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் இது வந்து அதிகமாக க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 வார்த்தைகள் நிஃப்டி 50, க்ரோத்து, டைரக்ட், இது 3ம் ஒரே ஃபண்டு நேமில் இருந்தால் கண்ணை மூடிட்டு அந்த ஃபண்டை வாங்கி போட்டுட்டு நிம்மதியாக இருங்க. இன்வெஸ்டிங் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல். இன்வெஸ்டிங் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். சூஸிங் த ஃபண்ட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். இண்டெக்ஸுங்கிற கான்செப்டே உங்களுக்கு ஈஸி பண்ணுறதுக்கு தான். அந்த என்டையர் இண்டெக்ஸ்லேயே அந்த என்டையர் கண்ட்ரியோட மொத்த கம்பெனிஸ், ஸ்மாலு, லார்ஜு, மிட்டு எல்லாமே அதில் வந்துடும். அப்புறம் செக்டார் வைஸ் எல்லாமே அதில் வந்துடும். எல்லாமே உங்களுக்கு இட்ஸ் அ கலெக்ஷன். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னா இட்ஸ் அன் இண்டெக்ஸ் தான். ஸோ அதனால் 3 வார்த்தைகள் ஒரே ஃபண்ட் நேமில் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அதை போட்டுட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். இன்வெஸ்டிங் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல். மறுபடியும் அந்த 3 வார்த்தையை சொல்கிறேன். நிஃப்டி 50 இல்லாட்டி சென்செக்ஸ், க்ரோத், டைரக்ட். எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஃபண்டு நேமில் இந்த 3 வார்த்தை இருந்தால் போட்டுட்டு ஜாலியாக இருங்க. சரி, இப்போது நான் வந்து ஒரு ஃபண்டை பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுங்கிறது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் இருக்குமா? உதாரணத்துக்கு இந்த ஃபண்ட் நேம் சொல்கிறேன், ரெக்கமெண்டேஷன் இல்லை, HDFC ஃப்ளெக்ஸி கேப்னு வச்சுப்போம். இதில் வந்து டைரக்ட் ஃபண்டும் இருக்குது, ரெகுலர் ஃபண்டும் இருக்குது. இப்போது நான் சூஸ் பண்ணும்போது டேரெக்டாகவே இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒன்று சூஸ் பண்ணணுமா, இல்லை இந்த மாதிரி HDFCயோ இல்லை ICICIயோ அதில் பார்த்து டேரெக்டுன்னு இருக்கிறதுல பண்ணணுமா? இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபண்ட் ஹவுஸாக இருந்தாலும் சரி, அது பீஇட் ABC பேங்க் ஆர் BCD பேங்க் ஆர் திஸ் பேங்க் ஆர் தட் பேங்க், இட் டசன்ட் மேட்டர். இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு தருதோ அதே தான் இந்த ஃபண்டும் உங்களுக்கு தரும். அது எந்த ஃபண்ட் ஹவுஸ் போட்டாலும். இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த டைரக்ட் அண்ட் ரெகுலர் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன். அது இல்லாமல் இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், பாசிவ் ஃபண்ட்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் என்னென்னா அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், டெய்லியும் ஒரு மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருப்பார்.
என்ன ஸ்டாக்கு வாங்கலாம், என்ன ஸ்டாக்கு விற்கலாம், வாட் ஆர் த பாலிசி சேஞ்சஸ், மார்க்கெட் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறது அதில் டெய்லி அந்த ஒரு சேர்ன் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டாக்கை விற்பார், இந்த ஸ்டாக்கை வாங்குவார். ஸோ பேஸ்ட் ஆன் த மார்க்கெட்டு அந்த சேர்ன் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா ஒன்ஸ் த ஃபண்ட் மேனேஜர் இஸ் இன்வால்வ்ட், ஆக்டிவ் ஃபண்டுன்னு இட் வில் பி கிளாஸிஃபைட் ஆஸ் அன் ஆக்டிவ் ஃபண்ட். ஏன்னா அதில் ஆக்டிவாக வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் இப்போ ஃபண்ட் மேனேஜரோட சேலரி இது எல்லாமே ஆக்டிவ் ஃபண்ட்லேருந்து போகும். பாசிவ் ஃபண்டுனா இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். நிஃப்டி 50னா அது சிஸ்டமே பார்த்துக்கும். இட் டசன்ட் நீட் அ ஃபண்ட் மேனேஜர் அட் ஆல். இந்த சிஸ்டம் பார்க்க வேண்டியது நிஃப்டி 50ல் எத்தனை ஷேர்ஸ் இருக்குது, அந்த ஷேர் நான் வச்சுருக்கேனா. இப்போ ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து நிஃப்டி 50யோட கான்ஸ்டிடியூவன்ஸ் வந்து மாறுதுன்னு வச்சுப்போம். 2 ஷேர் உள்ளார என்ட்ராகுது, 2 ஷேர் வெளியே வருது. அப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக புது ஷேர் என்ன இருக்குங்கிறத பார்க்கும். அந்த புது ஷேரை வாங்கிட்டு பழசு எது வெளியே போச்சோ அதை வந்து விற்றுரும். சிஸ்டம் டஸ் இட் ஆட்டோமேட்டிக்கலி. இதுக்கு ஃபண்ட் மேனேஜரெல்லாம் அவசியம் இல்லை. இதுக்கு பேர் பாசிவ் ஃபண்ட். யாருமே எதுவுமே செய்ய தேவையில்லை, எல்லாமே சிஸ்டமே பார்த்துக்கும். அந்த இண்டெக்ஸில் இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ஸில் எதுவும் சேஞ்ச் இருந்தால் தான் அது நல்லது. எப்போவுமே ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விட பாசிவ் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஃபண்ட் மேனேஜர் அவசியம் இல்லை, ஆஃபீஸ் செட்டப்பு அது இது எதுவுமே அவசியம் இல்லை. ஸோ இட் வில் பி வெரி மினிமல். அதுக்காக தான் சொன்னேன் இண்டெக்ஸ் ஃபண்டு தே ஆர் ஆல்வேஸ் பாசிவ் ஃபண்ட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு டைரெக்டில் போடுறதுக்கு மேலே உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது பாசிவில் நீங்கள் போடுறதுனால யூ வில் கெட் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எங்கே கம்மி. ஸோ அதனால தான் சொன்னேன் நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம். நிஃப்டி 50 இல்லாட்டி சென்செக்ஸ், டைரக்டு, க்ரோத், இது மூணும் இந்த 3 வார்த்தைகளும் உங்கள் ஃபண்டு பேரில் இருந்தால் தட் இஸ் த லோயஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, தட் இஸ் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு கிவ் யூ த பெஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த நேமில் இருக்கிறது வந்து நீங்கள் சொன்னபடி பார்த்தா அது வந்து ஆக்டிவ் ஃபண்ட் இல்லையா சார்? ஆமாம். இண்டெக்ஸுக்கு ஃபண்ட் மேனேஜர் அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் அ ஃபண்ட் மேனேஜர் ஃபார் இண்டெக்ஸ். ஏன்னா சிஸ்டமே பார்க்கும், ஓகே இந்த ஷேர் போயிடுச்சா, இந்த ஷேர் வாழ்ந்துருக்கா, எது போயிடுச்சோ நான் அதை விற்கிறேன், எது வாழ்ந்துருக்கோ நான் அதை வாங்குறேன். எவ்வளோ காசுக்கு விற்றுச்சோ அதே காசுக்கு அதை வாங்கிடும், அவ்வளோதான். சரி, இப்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபைனலாக எனக்கு ஒரு அமௌண்ட் வருது இல்லையா, ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு ஒரு 1 crore வருது அப்படின்னா அந்த 1 crore லெஸ் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. பட் டெய்லி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது தினமுமே நம்மளோட அமௌண்ட்லேருந்து லெஸ் ஆகிடும் அப்படி தானே? அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரே நாளில் நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு ஃபண்ட் ஹவுஸ் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரே நாளில் எடுத்தாங்கன்னா ஒரு ஸ்பைக் வரும், ஐதர் அன் அப்வர்ட் ஸ்பைக் ஆர் டவுன்வர்ட் ஸ்பைக். அதுக்கு முன்னாடி வாங்கினவங்க அதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கெல்லாம் இட்ஸ் எ டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கான நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, 20 வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அதை 1 இயருக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ரெடியூஸ் பண்ணிவிட்டு 1 இயர் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை 360 days. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்க எக்ஸ்பென்ஸ்லேருந்து கழிச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ தி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் ஆல்வேஸ் அ லீனியர் கிராஃப், ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஏற்ற இறக்கங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ தட் ப்ரிடிக்டபிள். யார் அந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்போ வாங்கினாலும் தே கெட் அ ஃபேர் அமௌண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒரே நாள்லையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வீக்லி 1 டைமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுது மக்கள் வந்து தே ஹவ் டு டைம் த மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா, என்றைக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவங்க எடுக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி நாள் எல்லாருமே விற்றுருவாங்க, அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து எல்லோரும் வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்டே, இப்போ நீ ஸ்டாக் மார்க்கெட்டில் இதெல்லாம் உட்காந்து பார்த்துன்னு இருக்க வேணாம்ப்பா, நீ காசை போடு, நீ ஜாலியாக இரு அப்படி சொல்லிவிட்டு நீ அதுலேயும் உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துட்ருக்கணும்னு ஆச்சா, இட் டசன்ட் மேக் அ குட் லாஜிக். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, மேக் இட் லீனியர் கர்வ், ப்ரிடிக்டபிள். ஒரு வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ ப்ரொபோர்ஷனேட்டாக ஒவ்வொரு நாளும் நான் வந்து குறைச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ தட் இது வந்து குறையுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே
தெரியும். வருஷத்தில் ஃபஸ்ட் நாள் வாங்கினாலும் 360வது நாள் வாங்கினாலும் யூ வில் கெட் அ ஃபேர் ட்ரீட்மெண்ட் அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம். ஸோ இதனால தான் எப்போவுமே அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சஸ் வந்து லாஸ்ட் மினிட்லேயே எடுக்க மாட்டாங்க. இட் இஸ் டேக்கன் ஆன் அ டெய்லி பேசிஸ். அந்த செலவுகளெல்லாம் குறைச்சது போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு தான் உங்களுடைய NAV. அதாவது உங்கள் ஃபண்ட் ஹவுஸு இந்த ஃபண்டில் எத்தனை ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, அந்த ஷேர்ஸோட மார்க்கெட் வேல்யூ எடுத்துப்பாங்க. இந்த மார்க்கெட் வேல்யூவை எடுத்துக்கிட்டு டிவிடெண்ட் எதாவது வந்திருக்கா அதையும் சேர்த்துப்பாங்க. ஸோ மார்க்கெட் வேல்யூ ப்ளஸ் இன்கம், அந்த ஃபண்டுக்கு எதுலலாம் இன்கம் வருதோ, இப்போது ஏதாவது பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டுனா அன்னைக்குரிய வட்டி எல்லாத்தையும் அதில் சேர்த்துருவாங்க. மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்சஸ் இன்றைக்கான செலவுகள் என்ன, சம்பளம், ஃபண்ட் மேனேஜருக்கான சம்பளம் டிவைடட் பை 30, ஆஃபீஸ் வாடகை டிவைடட் பை 30, பர் சீட் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை 30, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த செலவுகள்லேருந்து குறைச்சிப்பாங்க. குறைச்சிக்கிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் தட் ஃபண்ட், எவ்வளோ யூனிட்டு இது வரைக்கும் அந்த ஃபண்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்கங்கிறத டிவைட் பண்ணால் அதில் உங்களுக்கு வர்றது தான் NAV, நெட் அசெட் வேல்யூ. ஸோ அந்த பேர்லேயே இருக்குது, இட்ஸ் நாட் கிராஸ் அசெட் வேல்யூ. கிராஸ் அசெட் வேல்யூனா ஒன்லி மார்க் டு மார்க்கெட் ப்ளஸ் தி இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆர் வாட் எவர் இன்கம் இட் இஸ், அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது நெட் அசெட் வேல்யூங்கிறதுனால செலவுகள் கழித்தல் எல்லாம் போக நீங்கள் பார்க்குற NAV இட் ஹேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபேக்டர்ட் இன்டு இட். உங்களுக்கு இந்த வருஷம் 12% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அது ஆக்சுவல் 12% ரிட்டர்ன்ஸ், அதுலேருந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போகாது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு தான் உங்களுக்கு 12% ரிட்டர்ன்ஸாக வருது. அதனால தான் சொல்கிறேன், டோன்ட் மேக் இட் ஸோ காம்ப்ளிகேட்டட். அதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம நாளைக்கு பணம் சேர்க்குறதுன்னு முடிவு பண்ணி தொடங்குறதே மனசு நிம்மதிக்காக தான். இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு பெரிய வேலையாக இருந்ததுன்னா அப்புறம் பணம் சேர்த்து பிரயோஜனமே இல்லை. சரி, இப்போ MF முதலீடுகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் ஆஸ்பெக்ட்டு இல்லை ஃபண்டோட நேம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி, இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? இப்போ எக்ஸிட் லோடுன்னு ஒன்று இருக்குது, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தாண்டி வேறு என்னென்னலாம் இருக்குது சார்? எக்ஸிட் லோடு நார்மலாக நீங்கள் 1 இயருக்கு முன்னாடியே, இப்போ போட்டுட்டு 1 இயருக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தென் 1% எக்ஸிட் லோடு அப்ளைஸ். ஏன் நான் இதுக்கு எக்ஸிட் லோடு பே பண்ணணும்? ஏன்னா நீ போட்ட காசுக்கு நான் வந்து உனக்கு ஆல்ரெடி ஃபண்ட் மேனேஜருக்கும் பைசா கொடுத்துட்டேன், அந்த புரோக்கருக்கும் பைசா தந்துட்டேன், என் காசுலேருந்து ஐ ஆல்ரெடி பெய்ட். அப்புறம் இந்த ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பைசா நான் தந்துட்டேன். நீ 1 இயருக்கு முன்னாடி அதை எடுத்தினா எனக்கு லாஸ் தானே. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 1 இயருக்கு முன்னாடி நீ எடுத்தினா அந்த 1% கமிஷன் பே பண்ணது நீ எனக்கு தந்துரு. ஓகே, இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல், ஈவன் ஃபார் தி ரெகுலர் ஃபண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். ஏன்னா யாரும் இதை வந்து ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கிறாங்க. இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் தி டைரக்ட் ஃபண்ட்ஸ் அஸ் வெல். ஏன்னா டைரக்ட் ஃபண்ட்ஸ்லேயும் யாரும் ட்ரேடிங் மாதிரி அதிகமாக பண்ணாங்கன்னா ஸ்டெபிலிட்டி போயிடும். ஒன்ஸ் மெனி பீப்புள் enter into that, the market is screwed. For example, F&O, futures and optionsங்கிற கான்செப்டே எதுக்காக வந்தது அப்படின்னு சொன்னால், இட் கேம் ஒன்லி ஃபார் ஹெட்ஜிங் பர்பஸஸ். நாளைக்கு எனக்கு லாஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பர்பஸே வந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றிட்டு மார்க்கெட்டை நாசம் பண்ணிட்டாங்க. அதனால் அதே மாதிரி இந்த டைரக்ட் ஃபண்ட்ஸ்லேயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், ஈவன் தோ தெர் இஸ் நோ கமிஷன் தட் இஸ் பெய்ட் to the other people, still they will charge 1% because 1 இயருக்கு முன்னாடி நீ அந்த ஃபண்டை எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறவங்க யாராக இருப்பாங்க, ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைங்கிறவங்க எடுப்பாங்க. இட்ஸ் ஓகே. இதில் வந்து எக்ஸப்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சா ரொம்ப வேலை அதிகம். அதனால் ஃப்ளாட்டாக 1 இயருக்கு உள்ளார எடுத்தினா 1% பே பண்ணும் ஆஸ் யூஷுவல். தட்ஸ் இட், தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன்ஸ். அதுக்கு தான் இந்த எக்ஸிட் லவுடுங்கிற கான்செப்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம். இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அன் இண்டெக்ஸ் ஃபண்ட் எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம். ஈக்விட்டி ஃபண்டு
ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ஃபண்டு இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்க்கணும். ஓகே, அந்த ஃபண்ட் மேனேஜர் என்னென்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாருங்கிறத பார்க்கணும். அவர் ஹேண்டில் பண்ணுற மற்ற ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்பெஷல் பர்பஸ் ஃபண்ட்ஸோ அதிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இண்டெக்ஸ் ஃபண்டில் இந்த ப்ராப்ளமும் கிடையாது. யூ டோன்ட் நீட் டு see the fund manager because there is no one. You don't need to see the returns because it exactly matches the index. இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸை அப்படியே அது மேட்ச் பண்ணும். ஸோ இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. காசை போட்டிங்களா நிம்மதியாக தூங்குங்க. சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்து எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.